ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல் பிரச்சாரம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. வரும் 13ஆம் தேதி வெள்ளியன்று இடைத்தேர்தலை சந்திக்க உள்ள ஸ்ரீரங்கத்தில் பிரச்சாரம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. சோமரசம்பேட்டை, மரவனூர், சத்திரப்பட்டி, அம்மாப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் திமுக வேட்பாளர் ஆனந்தை ஆதரித்து கட்சி பொருளாளர் ஸ்டாலின் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவர், அதுவும் ஜெயலலிதாவுடைய பினாமி முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவர், அவரே நேரடியாக வந்து தனியார் ஹோட்டலில் தங்கி கொடுக்க வேண்டியதை கொடுத்து அது இன்றைக்கு இந்த தொகுதியில வந்து சேர்ந்திருக்கிறது என்று சொன்னால், ஆக ஓட்டுக்கு பணம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக இன்றைக்கு ஓபி அவர்கள் இருக்கிறார் என்பதை படுபகிரமாக நான் அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே நியாயமாக அவர் மீது வழக்கு போட வேண்டும். வழக்கு போடுவது மட்டுமல்ல, அவரை கைது செய்ய வேண்டும். அல்லது நான் சொல்வதில் ஏதாவது தவறுகள் இருக்கும் என்று சொன்னால், தெம்பு இருந்தா, தைரியம் இருந்தா என் மீது அவருக்கு வழக்கு போடுங்கள், என்னை கைது செய்யுங்கள். நான் அதற்கு கவலைப்பட தயாராக இல்லை. அதிமுகவினர் கிராமம் கிராமமாக சென்று தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு திண்ணை கூட்டம் நடத்தி அதிமுகவுக்கு ஓட்டு சேகரித்தார்.